இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு நாம் படிச்சுக்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ். இந்தியாவில் பல இன மக்கள் வசிக்கிறார்கள். தெர் ஆர் மெனி ரேசஸ் இன் இந்தியா. ரேசஸ்னால் இனம்னு அர்த்தம். இந்தியாவில் பல இன மக்கள் வசிக்கிறார்கள். எல்லாரும் வெவ்வேறு மொழி பேசுகிறாங்க. அவர்கள் வெவ்வேறு மொழி பேசுகிறார்கள். தே ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அவர்கள் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறார்கள். அவர்கள் பல மதங்களை பின்பற்றுகிறார்கள். இந்தியாவில் எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்க. They follow various religions. ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்தியர்கள். பல மொழி பேசுகிறாங்க, பல மதத்தினர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே தேசத்தில் வாழ்வதனால எல்லாருக்கும் இந்தியருங்கிற உணர்வு இருக்குது. அவர்கள் அனைவரும் இந்தியர்களே. அப்போ they are all Indians. அவங்க எல்லாரும் இந்தியர்கள். இந்தியா உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு. ஜனத்தொகை நிறைய இருக்குது. அங்கே நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதினால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி நடக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வருடைய ஆட்சி நடக்குது. இந்தியா உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு.